அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டட்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் புரியும். ஸோ இதுவரையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த டெய்லி அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டட் நந்தம்பாக்கம் சென்னையிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் என்ன அப்படின்னா, வாக்கின் இன் செலெக்ஷன் ஃபார் த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஃபார் த கிராஜுவேட் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் BE BTech degree holders or BCom candidate passed during the 2020, 21, 22 and 23 passed அவுட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸு நந்தம்பாக்கம் சென்னையிலேருந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள்ங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த ஜாபை பொறுத்தவரை த பெல் சென்னை யூனிட்டில் வந்து பார்த்தோன்னா என்கேஜிங் இன்ஜினியரிங் BCom கேண்டிடேட் அண்டர்கோ த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஃபார் த பீரியட் ஆஃப் 1 year. ஸோ இது 1 year, அதாவது ஒரு அப்ரெண்டிஸ் பீரியட் வந்து உங்களுக்கு வந்து 1 year மட்டும்தான். ஸோ இந்த அப்ரெண்டிஸ் பண்ணுறனால நீங்கள் வந்து அந்த பெல் கம்பெனிக்குள்ளே வந்து இந்த ட்ரைனிங் வச்சு நீங்கள் வந்து உள்ளே இந்த ஜாபுக்கு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கேட்டகரி 1 யாரோ பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக 63 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ECE, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்டு சிவில் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டாக பார்த்தோன்னா 17,500 தராங்க 1 year பீரியட். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ் வந்து ஸோ டோட்டலாக 63. ஸோ நீங்கள் எந்த பிரான்ச்சில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2 வந்து டெக்னீஷியன் ஃபார் டிப்ளமோ அப்ரெண்டிஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி பொறுத்தளவில் BE BTech முடிச்சிருக்கணும். ரெண்டாவது கேட்டகரி பார்த்தோன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இவங்க வந்து ஒரு டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணும். ஸோ இவங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து 12,500 1 year பீரியட். ஸோ டோட்டலாக வந்து 10 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவது கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கேட்டகரி வந்து BCom அப்ரெண்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றியில் BCom முடிச்சிருக்கணும். மந்த்லி ஸ்டைஃபண்டாக வந்து 10,500 தராங்க 1 year பீரியட். 8 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகமத்தில் பார்த்தோன்னா ஒரு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3 கேட்டகரி சேர்த்து 82 வேக்கன்சிஸ் வந்து இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எந்த ஸ்டேட்லேருந்துலாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கேண்டிடேட் மஸ்ட் பி ஃப்ரம் த சவுத்தர்ன் ரீஜன், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, பாண்டிச்சேரி ஒன்லி. ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கேண்டிடேட் பொறுத்தளவில் வந்து ஒரு கிராஜுவேஷன் ஆர் டிப்ளமோ, ஸோ அந்த போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிலேருந்து அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு கேண்டிடேட்டை பொறுத்தளவு வந்து லிமிட் ஏஜ் வந்து பார்த்தோன்னா ஒரு 25 இயர்ஸ்குள்ளராக இருக்கணும். ஸோ ரிலாக்ஸேஷன் ஃபார் SC STக்கு வந்து 5 years கொடுத்துருக்காங்க. அதர் தென் கேட்டகரிஸ் வந்து 3 years இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 10 years ஃபார் வந்து பார்த்திங்கன்னா the person who the disabilities. ஸோ மினிமம் பர்சன்டேஜ் அவங்க சொல்லிக்க அந்த பர்சன்டேஜ் 60% இருக்கணும். டிப்ளமோ பொறுத்தளவு 50% அண்ட் எபோவ் இருந்தாலே போதும். BCom பொறுத்தளவு ஒரு 50% இருக்கணும். த கேண்டிடேட் ஹூ ஹேவ் த அண்டர்கோயிங் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங், அதாவது NAPS வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்கனைசர்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த கேண்டிடேட் ஹூ ஹவ் அக்யூர்ட் த பர்சிங் ஹையர் குவாலிஃபிகேஷன் ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து அதாவது பர்சிங் பண்ணிகிட்ருக்கவங்க வந்து நாட் எலிஜிபிள். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஸோ டன் ஃபார் த பர்சன்டேஜ் மார்க் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. கேண்டிடேட் ஹேவிங் த CGPA ஸ்கோர் கிரேட் சிஸ்டம் ஷுட் நாட் கன்வெர்ட் டு த பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷன்ஸ் வில் ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸில் வந்து எடுத்துக்கிறாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி இன்டிமேட்டட் ஃபார் த இமெயில். ஸோ இமெயில் வழியாகவோ ஆர் பப்ளிஷ் இந்த லிஸ்ட் ஆஃப் த செலக்டட் கேண்டிடேட் இந்த பெல்லுடைய வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ த நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கேண்டிடேட் ஷுட் என்ரோல் த நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம் NATS அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெப் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த நம்பர் இந்த பெல் இன் அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கணும்.
Next வந்து the candidate's facilities will be provided and the chargeable basis. No accommodations facilities will be accommodation எதுவுமே வழங்க மாட்டாங்க. No DADA will be paid the candidate appearing for the selection process. எந்த ஒரு ட்ராவலிங் அலவன்ஸுமே கிடையாது. Candidate have compulsorily bring the following documents, the original documents or verification for the submission copy of each of appearing for the walk-in interview process. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது வந்து எக்ஸாமினேஷன் இது கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு போட்டிருக்காங்க பாருங்கள். SSLC 10th மார்க்ஸு, 12th மார்க்கு, கன்சல்டேட் மார்க் ஷீட்டு, ஆல் செமஸ்டர் இருக்கணும், கிராஜுவேஷன், டிப்ளமோ, டிகிரி, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கணும், ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும், கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து SC ST OBC எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும், CGPA கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கணும். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க ஸோ வாக்கின் இன்டர்வியூ என்னங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், நந்தம்பாக்கம், சென்னை. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 10/1/2024, அதாவது காலையில் 10 மணிக்கு வந்து நீங்கள் அந்த இடத்துல அப்பியர் ஆகணும். ஸோ இதுக்கு இந்த நம்ம என்ன சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்பல்சரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ரெண்டிஸ் ட்ரெயினிங் கொடுத்துருக்காங்க. இதை எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு அங்கே போகிற மாதிரி இருக்கும். டேரெக்டாகவே நீங்கள் அனுப்பலாம் தேவையில்லை. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்தால் தான் உங்களை வந்து அந்த இன்டர்வியூக்கு வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்லேருந்து வந்து ஒரு சூப்பரான அந்த அப்ரெண்டிஸ் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.